ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம குழந்தைங்களுக்கு மாம்பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி நம்ம ஹெல்த்துக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியும். ஆனால் அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணுன்றது ரொம்பவே முக்கியம். மாம்பழம் விலை கம்மியாக கிடைக்கும் போதே பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை கட் பண்ணிக்கிட்டு தோல் இல்லாமல் வெறும் பழத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட ஒரு அரை கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிட்டு இது ரொம்ப நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சிருக்கணும். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை அது கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டு மாவோட பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் சுகர் சேர்த்துக்கல, அந்த ஸ்வீட்டே போதுன்னு விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ பணியாரம் செய்கிற பேனை வச்சுக்கிட்டு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனா நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம், நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டி அளவு ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதை நம்ம பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ மாவை ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வேணால் சிம்மிலேயே இருக்கட்டும், அப்புறம் கலர் மாறிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. 2 நிமிஷம் கழித்து பிளேட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். குக் ஆகும்போதே அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக தெரியுது. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இப்போ பிளேட் எடுத்து போட்டுட்டா டேஸ்டியான மாம்பழம் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. திரும்பியும் பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிற மாவையும் ஃபுல்லாக ஊற்றி ஃபுல்லாக பணியாரமாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மாம்பழ பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பணியாரம் எவ்வளோ அழகாக சூப்பராக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கவினுக்கு இந்த பணியாரம் பிடிச்சிருந்தது, உங்கள் பசங்களுக்கும் இந்த பணியாரம் பிடிச்சிருந்தனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.